கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று கூட வருடத்தின் இறுதி நாள். நாம் கூட சென்ற வருடத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரிக்கலாமே. தேவன் எவ்வளவு நல்லவர். நாம் அவரை நோக்கி கதறி கூப்பிடும்போது அவர் ஓடோடி வந்து நம்மை ஆற்றுவதைப் போல் வேறு எந்த மத கடவுளாலும் முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரமே தேவன். நான் சென்ற வருடம் என் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை, அவர் எவ்வளவு நல்லவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளின் கூக்குரலை கேட்கிறவர் என்பதற்கு சாட்சியாக ஒரு சாட்சியை பகிர்கிறேன். வேதத்தில் எரேமியா 33:3 கூறப்பட்டுள்ளதல்லவா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று அதை நிரூபிக்கும் வண்ணமாக தேவன் என் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்தார். அக்டோபர் 2ஆம் தேதி என் கணவருக்கு பிறந்த நாள். அன்று அவர் சாப்பிட அழைத்தபோது ட்ரெஸ் மாற்றி கொண்டு வருகிறேன் என்று சென்றவர் திடீரென நிலைத்தடுமாறி எதிரோ மோதி பொத்து என்று விழுந்த சத்தம் கேட்டது. நாங்கள் ஓடி போய் பார்த்த பொழுது பின்மண்டையில் அடிபட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. கீழே விழுந்து கிடந்தார். நாங்கள் அவரை எழுப்ப முயற்சி செய்தோம். பின்மண்டையில் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது மட்டும் பார்த்தோம். பேச்சு மிச்சு ஒன்றுமே இல்லை. என் மகளும் ஒரு டாக்டர் தான். அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப முயற்சித்தோம். ஒரு அசைவும் இல்லை. என் மகள் நடியை பிடித்து பார்த்துவிட்டு மூக்கில் கை வைத்து பார்த்துவிட்டு ஒரே அலறி அழ ஆரம்பித்தாள். எனக்கு புரிந்துவிட்டது, உயிர் போய்விட்டது என்று. எனக்கும் சில மாதங்களுக்கு முன் ஸ்ட்ரோக் ஆகி